அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ. தாவீது இந்த வார்த்தையை சொல்றாரு, அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ. அப்போ அறிவு அப்படின்னு பார்க்க போனால் அது புத்தி. இந்த புத்தி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த நம்ம சில நேரத்தில் நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு முட்டாள்தனமாக நம்ம செய்கிற காரியங்களை நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்படி நீ அறிவில்லாமல் செய்கிற, உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம யோசிக்காமல் முட்டாள்தனமாக செய்கிற இந்த காரியத்தை தான் புத்தி இல்லையா அப்படின்னாங்க. அப்போ அந்த அறிவு புத்தி அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் சில காரியங்களை சொல்கிறேன். இந்த குடிகாரர் அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது அதிகமாக குடிச்சிட்டு வழியில் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க நிர்வாணமாக ஆக்கப்பட்டுட்டோமே அப்படின்றது கூட தெரியாமல் அநேக குடிகாரர்கள் போதையில் ஃபுல்லாக குடிச்சிட்டு வழியில் படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த போதை வந்து கொஞ்சம் தெளிவாகும் பொழுது, கம்மியாகும் பொழுது, அவங்க நிதானத்துக்கு வரும்போது அவங்க பாருங்க உடனே எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் குடிக்கிறதுக்கு போவாங்க. அவங்கள போயிட்டு இவங்களை புத்தி தெளிஞ்சவங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புத்தி தெளிஞ்சவங்க எங்கே போவாங்க அப்படின்னா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, இனிமேல் நான் குடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்துலையோ மனைவியோ பிள்ளைகள்கிட்டையோ நான் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி போகிறவங்களை வந்து அந்த அறிவு ஒரு நல்வழியை காட்டும். அப்போ அதை தான் நம்ம புத்தி தெளிஞ்சவங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுவே இந்த வாலிப பிள்ளைகள் அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவங்களுக்கு வந்து அவங்க இந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அழகாக தெரியும் போது அவங்க பின்னாடியே போக ஆரம்பிப்பாங்க. அந்த அழகுல